ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூச்சிப்பல்லு வலிச்சு நமக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். அந்த பூச்சிப்பல்லுக்கு ஒரு அருமையான மருந்து நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் பல்லில் இருக்க பூச்சியும் உங்களுக்கு அழிஞ்சு போயிடும், வலியும் குறைஞ்சிரும். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் விரைவில் பயன் அளிக்கக்கூடிய டிப்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். பூச்சிப்பல்லுனாலே என்ன ஆகும் அப்படின்னா, பல்லு அசுத்தமாக இருந்தாலோ கிருமி நிறையா இருந்தாலோ பல்லை நம்ம ஒழுங்காக பராமரிக்கிறது காரணத்தினாலோ நமக்கு பூச்சிப்பல் உருவாகும். நம்ம சாப்பிட்டு வாய் கொப்பளிக்காமல் இருப்போம், அப்புறம் ஒழுங்காக பல் தேய்க்க மாட்டோம். இது மாதிரி காரணத்தினால தான் பூச்சிப்பல் உருவாகும். சொத்தைப்பல்லாக இருந்து அது பூச்சிப்பல்லாக மாறிடும். பூச்சிப்பல் நமக்கு வந்துச்சுன்னா ரொம்ப பெரும் அவஸ்தையாக இருக்கும். எந்த ஒரு பேச்சு கூட பேச முடியாது, எதுவும் சாப்பிடவும் முடியாது. பல்வலி நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த பல்வலியை எப்படி போக்கலாம் அப்படின்னா, பூச்சிப்பல் உள்ளவங்க நான் சொல்கிறத செய்யுங்க. உங்களுக்கு பூச்சி அந்த கிருமிகளை அழித்து உங்களுக்கு நீங்கள் நார்மல் ஆகிடுவீங்க. உடனே உங்களுக்கு நல்ல பயன் அளிக்கும். பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, 4 பூண்டு எடுத்துக்கோங்க. அந்த பூண்டை நல்லா அரைச்சிருங்க. அதோட கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பையும் 4 பூண்டு அப்படின்னா 4 கிராம்பு எடுத்து நல்லா அரைச்சிருங்க. ரெண்டையுமே நல்லா அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அது அப்படியே எந்த இடத்துல உங்களுக்கு பூச்சிப்பல் இருக்கோ அந்த இடத்துல நல்லா வச்சுருங்க. நல்லா வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியில் வேணால் குழப்பி கொஞ்சம் வச்சுருங்க. அப்படி வச்சதும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே பல்லை கழிச்சிட்டு எந்த இடத்துல பூச்சி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த கிராம்பு அந்த பூண்டு அதில் உள்ள பவர் எல்லாம் அந்த பல்லை சார்ந்து அந்த பூச்சி கிருமிகளை அழிக்கும். அதே சமயம் நமக்கு ஏற்பட்டுள்ள பல்வலியை நமக்கு குறைச்சி கொடுக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. நீங்கள் 3 நாள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு பல்வலியில் மாற்றம் தெரியும். பல்வலி உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். அந்த பூச்சி உங்களை அகன்றிருக்கும். பூச்சியும் உங்களை விட்டு போயிருக்கும். அந்த பல்லில் ஏற்பட்டிருக்க பூச்சியும் அழிஞ்சிருக்கும். இது இயற்கையான வீட்டு வைத்தியம் தான். ஒன்றும் இல்லை, பூண்டும் நம்ம வீட்டில் இருக்கும், கிராம்பும் நம்ம வீட்டில் இருக்கும். ரெண்டையுமே அரைச்சி எந்த இடத்துல பூச்சி இருக்கோ அந்த இடத்துல நம்ம வைக்க போகிறோம். வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கடிச்சு பல்லால் கடிச்சு அப்படியே வச்சுருங்க. அந்த பேஸ்ட்டை 10 நிமிஷம் அந்த பல்லு பூச்சிலேயே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் அளிக்கும். பூச்சிப்பல்லு விரைவில் உங்களுக்கு குணமளிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.